ஸ்டாக்ஸ் மஹாட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று பங்குச் சந்தையில் முக்கியமான செய்திகளை பார்ப்போம். கடந்த 1.5 ஆண்டுகளில் மிகப்பெரிய வீழ்ச்சியை பதிவு செய்த சென்செக்ஸ் 1628.01 புள்ளிகள் அல்லது 2.23% குறைந்து 71,500.76 ஆகவும், நிஃப்டி 460.30 புள்ளிகள் அல்லது 2.09% குறைந்து 21,572.00 ஆகவும் இருந்தது. சுமார் 1253 பங்குகள் உயர்ந்தன, 2413 பங்குகள் சரிந்தன, 83 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ்: அப்போலோ ஹாஸ்பிட்டல், HCL டெக், டெக் மஹிந்திரா, SBI லைஃப், LTI மைண்ட்ரி. டாப் 5 லூசர்ஸ்: HDFC பேங்க், டாடா ஸ்டீல், கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ. PTC இண்டஸ்ட்ரீஸ் டைட்டேனியம் காஸ்டிங் பார்ட்ஸ் வழங்குவதற்காக பிரான்ஸை தளமாக கொண்ட டாசோ ஏவியேஷனுடன் நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் PTC இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் கிட்டத்தட்ட 1% அதிகரித்தன. PTC இண்டஸ்ட்ரி துணை நிறுவனமான ஏரலோய் டெக்னாலஜிஸ், ரஃபேல் மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் த ஃபால்கன் பிசினஸ் ஜெட் புரோகிராம் திட்டத்திற்கான முழு அளவிலான டைட்டேனியம் காஸ்டிங் பார்ட்ஸ் உற்பத்தி செய்யும். HDFC பேங்க் Q3 முடிவுகளால் சந்தைகள் ஏமாற்றமடைந்ததை அடுத்து HDFC வங்கியின் பங்குகள் 8.16% சரிந்தன. Q3 நிகர இலாபம் 33% உயர்ந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தாலும் அது ஒரு ஒன் டைம் டாக்ஸ் லாபத்தால் இயக்கப்படுகிறது. வங்கியின் நிகர வட்டி வருமானம் 24% உயர்ந்தது மற்றும் சந்தை மதிப்பீடுகளை தவறவிட்டது. ஆயிச்ச மோட்டார்ஸ் பங்குகள் 1.21% சரிந்து தொடர்ந்து 4வது அமர்வில் அதன் இழப்பை நீட்டித்தன. CLSA பங்குகளை செல் செய்ய தரமிறக்கியது, அது ஓவர்வால்யூட் ஸ்டாக்ஸ் என்று கருதப்பட்டது. பஜாஜ் ஆட்டோ உள்நாட்டு தரகு நிறுவனமான CLSA பங்குகளை செல் குறைத்த பின்னர் பஜாஜ் ஆட்டோ பங்கு 1.7% சரிந்தது. பங்கு அதிக மதிப்புடையது மற்றும் தற்போதைய மதிப்பீடுகள் அடுத்த சில ஆண்டுகளில் இரட்டை இலக்க அளவு வளர்ச்சியில் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. ICICI லொம்பார்ட் நிறுவனத்தின் Q3 முடிவுகள் சந்தை எதிர்பார்ப்புகளை முறியடித்த பின்னர் ICICI லொம்பார்ட் பங்குகள் 5% உயர்ந்தன. ICICI லொம்பார்ட் நிகர பிரீமியம் வருமானம் 4690 கோடி ரூபாயாக இருந்தது. இது சந்தை எதிர்பார்ப்பான 4376 கோடி ரூபாயை முறியடித்தது. அதன் ஒருங்கிணைந்த விகிதம் 104% மதிப்பீடுகளுக்கு எதிராக 103.6% குறைந்தது. IREDA இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு இணை நிதியளிப்பதற்காக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கூட்டுச்சேர்வதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து IREDA பங்குகள் 5% உயர்ந்தன. இந்த பங்கு இன்று பரிமாற்றங்களில் ஆல் டைம் ஹை விலையையும் எட்டியது. ICICI செக்யூரிட்டிஸ் Q3 இல் நிகர லாபம் 67% உயர்ந்து 465 கோடி ரூபாயாக இருப்பதாக நிறுவனம் அறிவித்த போதிலும் ICICI செக்யூரிட்டிஸ் பங்குகள் 1.45% சரிந்தன. GMR ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ரா டிசம்பரில் பயணிகள் போக்குவரத்தில் 15% வருடாந்திர உயர்வை GMR அறிவித்த பிறகும் GMR ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ரா பங்குகள் 1.13% சரிந்தன. டிசம்பர் 2023 இல் டெல்லி, ஹைதராபாத், கோவா, இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸில் நிறுவனம் நடத்தும் விமான நிலையங்கள் வழியாக சுமார் 10.98 மில்லியன் பயணிகள் பயணம் செய்தனர். PNC இன்ஃப்ராடெக் மத்திய பிரதேசத்தில் 1174 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டத்தை PNC இன்ஃப்ராடெக் நிறுவனம் வென்ற பிறகு அதன் பங்குகள் 2.15% உயர்ந்தன. இந்நிறுவனம் மத்திய பிரதேசத்தில் ஒரு சேவை சாலையுடன் 41 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி மேற்கு போபால் புறவழிச்சாலையையும் கட்டும். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் Q3 இல் 2300 கோடி மதிப்புள்ள 2 மில்லியன் ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தங்களை நிறுவனம் அறிவித்ததை அடுத்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பங்கு 3.4% சரிந்தது. இந்தியாவின் இரண்டாவது மிக மதிப்புமிக்க பங்கான HDFC வங்கி 3 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் சரிவுக்கு பிறகு அதன் மிக மோசமான தினசரி செயல்திறனை பதிவு செய்தது. 8.5 விழுக்காடு சரிந்து சந்தை சரிவை ஏற்படுத்தியது. நிஃப்டி குறியீட்டின் சந்தை மதிப்பு 11.67 லட்சம் கோடி ரூபாயாக சரிந்ததால் முதலீட்டாளர்கள் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் அடைந்தனர். பல தரகு நிறுவனங்கள் பங்குகளில் தங்கள் இலக்கு விலைகளை குறைத்து வீழ்ச்சிக்கு பங்களித்துள்ளன. நிஃப்டி பேங்க் புதன்கிழமை 2000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து HDFC வங்கி, கோட்டக் மஹிந்திரா பேங்க் மற்றும் ICICI வங்கி ஆகியவற்றின் இழப்புகளால் மே 2020க்கு பிறகு மிக மோசமான ஒற்றை நாள் வீழ்ச்சியை பதிவு செய்தது. முதலீட்டாளர் ரேகா ஜுன்ஜுன்வாலா டிசம்பர் 31, 2023 உடன் முடிவடைந்த காலாண்டில் ஃபெடரல் பேங்க் பங்குகளை குறைத்துள்ளார். 2.07 விழுக்காடு to 2.0 விழுக்காடு. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நாளை சந்தை செய்திகளுடன் மற்றொரு வீடியோவுடன் பார்ப்போம். வணக்கம்.